மக்களே, அன்பு வணக்கம். பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் எல்நினோ உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சர்வதேச வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே. அதுக்கு தகுந்த மாதிரி கடலில் வெப்பம் அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி 2016 எல்நினோ உருவாச்சு. நிறைய பகுதிகள் மழை இல்லாமல் வறட்சியை சந்திச்சுது. திரும்ப எல்நினோ உருவாக போகுது. எல்நினோ உருவாகினாலே நிறைய பகுதிகள் இல்லை மழை இல்லாமல் வறட்சி ஏற்படும். ஒரு சில பகுதிகளில் அதீத வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும். அது அதனுடைய இது. எனவே இந்த வருஷம் அதையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டி வரும் பருவமழை காலத்தில் மழைக்குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே இப்போ இருந்தே தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்தி சேமிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்யணும். ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் மழை பெஞ்சாலும் அதை சேமிக்கிறதுக்கு உண்டான மழைநீர் குட்டை அந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்படுத்தி அவங்கவுங்க நிலத்தில் அவங்கவுங்க நிலத்தில் இருக்கிற மழை தண்ணீரை சேமித்து பழகிக்கு இப்போ இல்லை எப்போவுமே சேமித்து பழகிக்கணும். அதுதான் நல்லது. வருடத்துக்கு வருடம் காலநிலை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. அது எல்நிலை காலத்தில் கண்டிப்பாக மழை மிக மிக குறைவாக தான் பெய்யும். எனவே இனி வருங்காலத்து ஒரு 2 வருஷத்துக்கு நமக்கு கொஞ்சம் வருத்தமான செய்தியாக தமிழ்நாட்டு மற்ற ஆசிய கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே. ஏற்கனவே நிலத்தடி நீர் நம்ம நிறையா உறிஞ்சிட்டோம். 1000 அடி 1500 2000 போயிட்டாங்கிறாங்க. பாதுகாப்பாக இருங்க. தண்ணீர் வெயில் காலத்தில் வெறும் கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா வெயில் நேரத்தில் வயதானவங்க, உடல்நிலை சரியாக இல்லாதவங்க வெளியில் போகிறத தவிர்த்துருங்க. அப்படியே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் போனாலும் அதுக்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளோட போங்க. கொடை மற்ற ஹெல்மெட் அந்த மாதிரி எதாவது போட்டு போங்க வண்டிகளில் போனால். இல்லைன்னா கார் மாதிரி ஒரு பாதுகாப்பான வசதிகள் ஏற்படுத்திட்டு போங்க. அது நல்லது. ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.